நான் இப்ப உங்ககிட்ட 100 ரூபாய் கொடுத்தேன்? நேற்று நைட்டு உங்கள்கிட்ட பொருள் வாங்கினேன். மொத்தம் 400 ரூபாய்க்கு வாங்கினேன். நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு பதிலாக 2 100 ரூபாய் கொடுத்துட்டீங்களா? இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஏன்பா நேத்து ஒரு 10 ரூபாய்க்கு என்கிட்ட அவ்வளவு பேரம் பேசுனீங்க, இப்ப என்னடானா நான் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன்னு வந்து தரீங்க? ஆமாம்மா, உங்ககிட்ட பேரம் பேச வாங்கினது என்னோட திறமை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் 10 ரூபாங்கிறது பெரிய காசுமா. நான் நேற்று எனக்கு சமைக்க டைம் ஆயிடுச்சுன்னு காசை பார்க்காம வாங்கிட்டு போயிட்டேன். நான் கூட கடையில கூட்டமா இருந்தனால 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்ததை நான் பார்க்கல. அப்புறம் 10 ரூபாய் கம்மி பண்றதுக்காக என்கிட்ட நீங்க அவ்வளவு பேரம் பேசுனீங்க, 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அது நீங்களே வச்சிருக்கலாமே. எதுக்கு நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து எடுத்து வந்து கொடுக்குறீங்க? அந்த பணம் என்கிட்ட இருந்தா திருட்டுக்கு சமம்மா. அந்த குற்ற உணர்ச்சியை எனக்கு கொண்டுடும். இது வரைக்கும் உங்களை இந்த ஏரியால நான் பார்த்ததே இல்லையே. ஏரியாவுக்கு புதுசா நீங்க? நான் காந்தி 2வது தெருவில் இருக்கேம்மா. அது இங்க இருந்து ரொம்ப தூரமாச்சே. அவ்வளவு தூரத்துல இருந்தா வரீங்க? ஏன்பா இந்த 100 ரூபாய் கொடுக்கறதுக்கா 3 கிலோமீட்டர் நடந்து வரீங்க? அடுத்தவங்க காசு என்கிட்ட இருந்தா எனக்கு தூக்கமே வராதுமா. எங்க அப்பா என்கிட்ட சொன்னது என்னைக்கு நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும்ட்டு. யாருக்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் திருடக்கூடாதுன்ட்டு. அது இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் பசங்களுக்கு அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேம்மா. அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. ஆனா இந்த 100 ரூபாவை நீங்க கொடுக்கலன்னா தெரியவா போகுது? நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வரும், காசு தேவை அதிகமா இருக்கும். ஆனா எந்த சிச்சுவேஷன்லையும் நேர்மையை மட்டும் விட்டுறக்கூடாதும்மா. நான் கிளம்புறேன். ஆமா, உங்க 100 ரூபா. சரிங்க. சரி, வரமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். நீ என்னம்மா இந்த நேரத்தில் கடையில் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு வந்திருக்க? இல்லை சார், இன்னைக்கு மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் கெஃபேட்டேரியாக்காக திங்ஸ் வாங்கிட்டு போயிருந்தீங்க. அதில் எக்ஸ்ட்ரா 700 ருபீஸ் கொடுத்துட்டு போயிட்டீங்க. அதை திருப்பி கொடுக்கலான்னு தான் வந்தேன். இதில் என்னம்மா இருக்கு? அடுத்த மாதம் வாங்கும்போது டேலி பண்ணிக்கலாம்ல? இருக்கலாம் சார், பட் இன்னைக்கு மார்னிங் தான் எனக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்தினாரு, அடுத்தவங்க காசு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, அதையும் மீறி இருந்தா அது திருட்டுக்கு சமம். அதான் சார் அந்த காசை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். இங்க நிறைய பேர் கையில காசு இருந்தோம் அடுத்தவங்க கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்கறது இல்ல. அப்போ அது திருட்டு தானே சார்? சரிம்மா, இந்தாங்க சார் உங்க பணம். வரேன் சார். சொல்லுங்க. அப்பா என் பேர் ஷான்பா. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பையன்கிட்ட கொஞ்சம் காசு கேட்டிருந்தேன். அந்த கடனை திரும்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அது எனக்கு தெரியாது, அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்லப்பா, உங்க பையன்கிட்ட தான்ப்பா கடன் வாங்கியிருந்தேன். என்னப்பா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப திடீர்னு? இல்லப்பா, காலையில தான் எனக்கே ஒருத்தர் ஞாபகப்படுத்தினாரு, அடுத்தவங்க காசு நம்ம கிட்ட இருக்கிறதும் திருட்டுதான்னு சொன்னாங்க. அதனாலதான் திரும்ப கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. உங்க நேர்மை உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறது. இந்தாங்கப்பா. சரிப்பா, வரேன்ப்பா. ஆமா.